கர்த்தரோட நாமம் மகிமைப்படும்படியாக நான் கேரளாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம். சின்ன வயசு தீர்க்க ஆயுசு நீ கொடுத்துருவோம். அந்த காரமடியில் அவங்க கேட்குறாங்களே 3 ஏக்கர் 6 ஏக்கர் இடம்னு, உங்களுக்கு சின்ன விஷயம் ஆண்டவர் அது கொடுக்கறக்கு. அந்த காடான பிரதேசம் அங்கே இருக்குதே காரமடியில், அவங்க கேட்டு அந்த இடத்த நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, அந்த ஊழியம் வளரட்டும், இன்னும் அநேக திக்கிலிருந்து ஜனம் வரட்டும் சொல்லி போட்டு என்னுடைய விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு நான் இந்த ஊழியத்துக்காக இந்த ஆண்டவரோட சமூகத்தில் வெளிப்பிடத்தில் இருந்து நான் உண்மையாகவும் சத்தியமாகவும் ஆண்டவர் சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஷேர் பண்ணுங்கன்னா துபாய் வரையும் ஷேர் பண்ணிட்டேன். நான் இங்கே பிள்ளைகளுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன், பேரனுக்கும் ஷேர் பண்ணி விடுவேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணி செல்லு விடுவேன். அப்புறம் இந்த மெசேஜ் உங்களுக்கு நலமாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் போங்கன்னு சொல்லும். பாஸ்டர் மன்னிச்சுக்குங்க, எனக்கு அது தெரியாது. நான் லைக் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. அப்போ நான் என் மனசில் உறுதிப்படுத்திட்டேன், நான் அந்த ஐயாவை பார்த்து நான் சொல்லுவேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது பாஸ்டர், நான் அங்கே வந்து உங்களை இந்த சேருக்கெல்லாம் அப்புறம் கேத்தியில் நடக்கிற ஊழியத்துக்கு அங்கே சேரு இங்கே சேருன்னெல்லாம். அப்போ ஆண்டவரை பார்த்து தான் அவங்க கேட்குறாங்க, நம்மளை பார்த்து இல்லை. அப்போ ஆனாலும் அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேங்க பாஸ்டர், நான் நேரடியாக உங்கள் சர்ச்சில் வந்து உங்களை பார்த்து நான் சொல்லணும்னு சொல்லி போட்டு எனக்கு ஒரு ஆவல் என்ன உள்ளில் இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப அலைஞ்சேன், நாங்கள் 9 நான் அலைஞ்சிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் ஏற்ற வேலையில் என்னை இங்கே கொண்டு வந்து நான் என் பிள்ளையும் அவளோட ஃப்ரெண்டும் பக்கத்தில், ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோட அதுவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். நாங்கள் 3 பேர் இங்கே கடந்து வந்து இந்த மாடியில் என்னுடைய சாட்சி சொல்கிறதுக்கும் இந்த ஐயா குடும்பத்துக்காக நான் சொன்னேன், ஆண்டவரே மனைவி புள்ள சின்ன கை குழந்தை இல்லாமல் 5 வருஷமாக இல்லாமல் இருந்தோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த இது இருக்கக்கூடாது, அவங்க ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடாது, அவருக்கும் இன்னும் ஊழியக்காரெல்லாம் மதுரையில் ஊழியர் செய்கிறவங்களெல்லாம் எடுத்து பேசும்போது ஒவ்வொரு சிலவங்களுக்கு பிசாசுக்கே பிடிக்காது. அதனால் இந்த ஊழியம் வளரணும் ஆண்டவரே, அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்க சாட்சியெல்லாம் நான் கேட்டேன், அந்த இதில் ஒவ்வொரு மெசேஜிலும் கொஞ்சம் சாட்சி சொல்லுவார். அதனால் இந்த ஊழியத்தை நான் நினச்சி ஜபிக்கிறது உண்டு. என்னையும் குடும்பத்தையும் நான் கேரளாவில் இருக்கிற பாலக்காட்டிலேருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை தான் வந்தோம். ஒரு 10-20 நாள் என் பிள்ளை இங்கே டெய்லர். அப்போ தீபாவளி நேரத்தில் அவளுக்கு தைக்கிற வேலையினால என்னை வீட்டில் கொண்டு வர வச்சுட்டு இருந்துகிட்ருக்குறோம். அப்போ ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே நான் கேரளா தான் போயிடுவோம். ஆனாலும் எங்கே இருந்தாலும் நான் இந்த ஊழியத்துக்காகவும் எங்கள் பையன் மாதிரி இருந்தாலுமோ பாஸ்டர் ஐயா இந்த ஊழியத்துக்கும் பாஸ்டர் ஐயா குடும்பத்துக்காகவும் நான் ஜெபம் பண்ணுறது உறுதி என்று நான் நினச்சேன். நான் அதை ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வச்சு ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நன்றியோட என் சாட்சி. வைராக்கியத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயாவை.